Good morning church. Good morning, church. හොඳයි තවත් දවසකදී ඔන්ලයින් දේව මෙහෙය තුලින් ඔබත් හා එක්වීම ගැන අපි සතුටු වෙනවා. இன்னும் ஒரு நாளிலும் கூட இந்த ஆன்லைன் மூலமாக தேவனை ஆராதிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ඒ වගේම ඔබ අපිත් එක්ක එකතු වෙලා ඉන්න එක ගැන දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கிறபடினால் தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். අද දවසේදී ඔන්ලයින් දේව මෙහෙය තුලින් අපේ අලුත් කවුරු හරි ඔබ එකතු වෙලා ඉන්නවා නම් ඔබවත් අපගේ සභා පවුලට අපි තාමත් ගෞරවයෙන් අපි ඔබව පිළිගනු ලබනවා. இந்த ஆன்லைன் ஆராதனையில் புதிதாக இன்றைய நாளில் யாராவது எங்களோடு இணைந்திருப்பீர்களானால் உங்களையும் இந்த சபைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். අද දවසේදී උන්වහන්සේව නමස්කාර කරන පිණිස இன்றைய நாளில் தேவனை ஆராதிக்கும் முகமாக අපි උන්වහන්සේව මේ දේව මෙහි උන්වහන්සේගේ ශුද්ධ වූ හස්තයට අපි බාර කරමින් යාඥා කරමු. இந்த ஆராதனை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்ய போகின்றோம். අපි යාඥා කරමු. நாம் ஜெபம் செய்வோம். ස්වාමිනී මේ කාලය ඔබ වහන්සේගේ ශුද්ධ වූ හස්තයට බාර කරනවා. ஆண்டவரே இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். අද දවසේදී ඔබ වහන්සේ මෙතනට වඩිමින් ඔබ වහන්සේ අප සමග ක්‍රියා කරන්න කියලා ඔබ වහන්සේට ආරාධනා இன்றைய කරනවා. நாளில் எங்களோடு கூட நீங்க இணைந்து எங்களோடு கூட நீங்க இடைப்படும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ස්වාමිනී ඔබ වහන්සේ අපත් සමග ඉන්නා වූ ආකාරයටම எங்களோடு இருக்கிற வண்ணமாகவே ඔන්ලයින් දේව මෙහි තුලින් අප හා එක් වෙන්නා වූ ඔබගේ දරුවන් සමග ඔබ වහන්සේ ක්‍රියා කරන්න. இந்த ஆன்லைன் ஆராதனை கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க இடைப்படும்படியாக ඔබ ஜெபிக்கின்றோம். වහන්සේට ස්වාමිනිය ඔවුන්ට අප හා එක්වමින් හොඳ නමස්කාර කාලයක් ගත කරන්නට ඔබගේ දේව වචනය අසන්නට ඔබ වහන්සේ දුන්නා වූ කරුණාව ගැන ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. அவர்களும் எங்களோடு கூட இணைந்து உங்களை ஆராதிப்பதிலும் மற்றும் உங்களுடைய வார்த்தையை கேட்பதிலும் நீங்க கொடுத்திருக்கிற சிலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி என்று සියල්ලක් ඔබ වහන්සේගේම ශුද්ධ වූ හස්තයටම බාර කරමින් යාඥා කරන්නේ. எல்லாவற்றையும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். මගේ කැලවුම් කරනාසරී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේම නාමයෙන්. இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ආමේන්. උන්වහන්සේ යහපත් සිටිනවා. அவர் நல்லவராகவே இருக்கின்றார். උන්වහන්සේ බලවත් සිටිනවා. அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கின்றார். උන්වහන්සේ අප හා සමග ඉන්න නිසා අපි උන්වහන්සේට ප්‍රීතියෙන් යුක්තව අපි ගීතිකාවක් ගායනා அவர் කරනවා. எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் சந்தோஷமாய் கூட ஒரு பாடலை பாடப் போகின்றோம். Yes,
කවදාවත් කිසි දිනක වෙනස් அவர் නොවෙන්නා වූ දෙවියන් என்றென்றும் மாறாத වහන්සේ தேவனாக இருக்கின்றார். අපගේ හිත මිතුරන් අපගේ අසල්වාසීන් අපගේ දෙමාපියන් වෙනස් වුණත් எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் மாறினாலும் උන්වහන්සේ කවදාවත් වෙනස් වෙන්නේ නැහැ. அவர் ஒருபோதும் மாற மாட்டார். ආමෙන් හලලූයා ස්තුති වේවා. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை கைவிடாத தேவன். පියාණන් වහන්සේ ඔබ වහන්සේ අප මැදට බැසෙන්න ස්වාමිනේ. இயேசுவே எங்களுடைய மத்தியில நீங்க இடைப்படுகிறபடியினால் உங்களுக்கு ඔබට நன்றி ස්තුතියි ඔබට சொல்கிறோம். ස්තුතියි ඔබට உங்களுக்கு ස්තුතියි நன்றி ඔබ என்று වහන්සේලා අපි சொல்கிறோம். ප්‍රශංසා කරනවා இயேசுவே ස්වාමිනේ. எங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. තේජස මාත්‍ය அப்பா, වැඩ உங்களுக்கு සිටිනා වූ நன்றி එකම என்று දෙවියන් වහන්සේ ඔබ சொல்கிறோம். වහන්සේ නිසා ඔබට அப்பா, ස්තුතිවන්ත உங்களுக்கு වෙනවා நன்றி, நன்றி, ස්වාමිනේ. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ඔබට மத்தியில நீங்க ස්තුති වේවා ඔබට ස්තුති இடைப்படுகிறபடியினால் වේවා පියාණන් වහන්සේ. ஜீவனுள்ள ஆண்டவரே, ඔබට நன்றி ගෞරව කරනවා ස්වාමිනේ. இயேசுவே, ඔබට உங்களை ස්තුතියි ඔබට ස්තුතියි மகிமைப்படுத்துகிறோம், உங்களை ස්වාමිනේ. கௌரவப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ඔබට ගෞරව කරනවා ස්වාමිනේ. நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, உங்களுக்கு நன்றி ராஜா. ஜீவனுள்ள ஆண்டவரே. අපි ගීතිකාවක් ගායනා කරමින් ஒரு பாடலை பாடி අපගේ ඇතුළාන්තයෙන් එන්නා වූ ප්‍රශංසාව අපි උන්වහන්සේට පුද කරන්නට යනවා. உள்ளான இருதயத்திலிருந்து வருகிறதான அது நமஸ்காரத்தை நாம் ஆண்டவருக்கு செலுத்தப் போகின்றோம். මන්ද උන්වහන්සේ මිලියක් ගෙවමින් අපව මිලදී ගත්තත් அவர் எங்களுக்கு கிரயம் செலுத்தி எங்களை வாங்கி இருக்கின்றார். අපිට උන්වහන්සේට දෙන්න තියෙන්නේ මගේ ප්‍රේමවන්තිනි අපගේ ඒ උසස් වූ ප්‍රශංසාව විතරයි. அன்பானவர்கள் எங்களால் அவருக்கு கொடுக்க முடிந்தது ஒரே அந்த நமஸ்காரம் மாத்திரமே. අපි ඇතුළාන්තයෙන් කියමු ස්වාමිනේ. நம்முடைய இருதயத்தினால் சொல்வோம் ඔබ ஆண்டவரே, නමයි ඔබ වහන්සේගේ නාමයම මා දහනවා. ஆண்டவரே உங்களையே நான் நம்புகின்றேன். ආමේන්. හලෙලූයා.
ආරක්ෂා වේවා. අපි නැවත වතාවක් ගායනා කරමු. நாங்கள் நேரத்தில் திரும்பவுமாக பாடுவோம். අප සමග අපට ස්වාමිනේ අප අතරට වඩින්න. ஆண்டவரே எங்களுடைய மத்தியில நீங்க இடைப்படுங்க. අප සමග සැරිසරන්න. எங்களுடைய மத்தியில நீங்க கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். මන්ද ඔබගේ ආත්මය මගේ ආත්මය සමග ස්වාමිනේ එකඟ විය යුතුයි. ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா எங்களோடு சேர்ந்திருக்கிறபடியால் ස්වාමිනේ මම ඔබ වහන්සේට ඇතුළාන්තයෙන් ආරාධනා කරනවා. ஆண்டவரே என் உள்ளத்தினால் உங்களை அழைக்கின்றேன். මගේ හදවත විවෘත කරමින් ඔබ වහන්සේට ආරාධනා කරනවා. ஆண்டவரே என் இருதயத்தை நான் திறந்து கொடுத்து ஆண்டவரே உங்களை நான் அழைக்கின்றேன். මෙන්න ස්වාමිනේ ஆண்டவரே நீங்க பாருங்க. ඔබ වහන්සේම වඩින්න. நீங்க ஆண்டவரே பாருங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடே வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடே வாசம் செய்யும். இயேசுவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். හොඳයි මම හිතනවා ඔබ අපත් එක්ක එකතු වෙලා හොඳ නමස්කාර කාලයක් ගත කරන්න ඇති. நாங்கள் விசுவாசிக்கின்றோம் நீங்க எங்களோடு இணைந்து நல்லதொரு நமஸ்கார நேரத்துக்கு நாங்கள் கடந்து சென்றோம் என்று. රටේ තිබෙන්නා වූ මෙවැනි තත්ත්වයක වුණත් දෙවියන් වහන්සේ ඔබටත් මටත් දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්න දුන්නා වූ ඒ කාලවකවාරු නිසා මම උන්වහන්සේට අනෙක් වාරයක් ස්තුතිවන්ත இந்த වෙනවා. தேசத்தில் இருக்கிற சூழல் நிமித்தமாக இருக்கலாம், ஆனாலும் நீங்களும் நானுமாக இணைந்து தேவனை ஆராதிக்க தேவன் நல்லதொரு வாய்ப்புகளுக்கு தந்திருக்கிறபடினால் அவருக்கு நன்றி අපි செலுத்துகின்றோம். හොඳ නමස්කාර කාලයක් ගත කළා. நல்லதொரு நமஸ்காரத்துக்கு நாங்கள் கடந்து சென்றோம். ඒ වගේම අපි දෙවියන් වහන්සේ ඔබටත් මටත් දෙන්න යන්නා වූ දේ වචනය ගැන අපි යාඥා කරන්නට යනවා. தேவன் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறதான தேவனுடைய செய்திக்கு நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். අපි කියමු ස්වාමිනිය ඔබ වහන්සේගේ දේව වචනය කරනකොටගෙන ඔබ වහන්සේ මට කතා කරන්න. நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசும்படியாக. අද දවසේ ඔබ වහන්සේ මා වෙනුවෙන් තැබුවා වූ ඒ වචනය ඔබගේ දේවදාසයා ඔබගේ දේවදාසිය තුලින් මට කතා කරන්න. இன்றைய நாளில் எனக்கென்று வைத்திருக்கிறதான உங்களுடைய வார்த்தையை கொண்டு தேவதாசன் மூலமாக எனக்கு பேசுங்க. අපි මොහොතක් අපගේ දැස් වසා ගනිමින් අපි උන්වහන්සේට අපි කියමු. நாங்கள் சற்றெங்களுடைய கண்களை மூடினவர்களாய் நாங்கள் தேவனை நோக்கி சொல்லுவோமா. ස්වාමිනිය ඔබ වහන්සේ ඒ වචනය තුලින් ඔබ වහන්සේ මට කතා කරන්න. ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுங்க. මට නොපැහැදිලි තැන් ඔබ වහන්සේ මට පැහැදිලි කරන්න. ஆண்டவரே எனக்கு விளங்காத இடத்தை எனக்கு விளங்க பண்ணுங்க. ශුද්ධාත්මනි ඔබ වහන්සේට මම ආරාධනා කරනවා. பரிசுத்த ஆவியானவரே உங்களை நான் அழைக்கின்றேன். මන්ද ඔබ වහන්සේගේ වචනය සම්පූර්ණයෙන්ම මන් තුළට එන පිණිස ඔබ වහන්සේ මට උදව් කරන්න. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானது சம்பூர்ணமாய் என்னோடு கூட
எனக்குள் கடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க. දේ වචනය ගෙන්න යන්නා වූ ඔබගේ දාසියා දාසිය ඔබ වහන්සේගේ ශුද්ධ වූ හස්තයට භාර කරනවා. ஆண்டவரே, வார்த்தையை கொண்டு வருகிறதான உங்களுடைய தாசனை உங்களுடைய கரத்துல கொடுக்கின்றேன். ඔවුන්ගේ තොල් මුගාලේප කරන්න. அவருடைய உதடு நாவே நீங்க அபிஷேகி. ඔවුන් කරන කොටගෙන ඔබ වහන්සේ ස්වාමනේ ඒ අවශ්‍ය වචනය ඔවුන්ට දෙමින් ඔබ වහන්සේ මට කතා කරන්න. அவர்களை கொன்று அவர்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் அந்த வார்த்தை கூட என்னோடு பேசுங்க. මේ සියල්ලක් ඔබ වහන්සේටම භාර කරනවා පියාණනි. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல வைக்கின்றேன். යේසුස් වහන්සේගේම අනගිවූ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் ஒரு ஓய்வு நாளிலே இந்த ஆன்லைன் வாயிலாக உங்களை சந்திக்க கிடைத்தது கர்த்தருடைய கிருபை. නැවතත් මෙවැනි සබත් දවසක ඔන්ලයින් තුලින් ඔබව දැකීම දෙවියන් වහන්සේගේ මහත් වූ කරුණාවයි. நான் ஒரு குடும்பமாக ஒரு சபையாக இணைந்து விசேஷமாக எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். ඒ වගේම අපි එක පවුලක් හැටියට එක සභාවක් හැටියට එකමුතුව අපේ දේශය වෙනුවෙන් අපි යාඥා කරනවා. இன்னைக்கு எங்கள் தேசத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலையை குறித்து ඒ වගේම අද අපේ දේශය තුල ඇති වෙලා තිබෙනා මේ වාතාවරණය නිසා நாங்கள் விசுவாசிப்போம். எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். අපි අදහමු අපි විශ්වාස කරමු අපේ යාඥාව දෙවියන් වහන්සේ අසනවා. நாங்கள் நம்புவோம் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் අපි என்பதை. විශ්වාස කරමු දෙවියන් වහන්සේ අපිට පිළිතුරු දෙන්නා වූ දෙවියන් நாங்கள் වහන්සේ. சபையாக ஒருமனப்படுவோம். අපි සභාවක් හැටියට අපි நாங்கள் குடும்பமாக ஒருமனப்படுவோம். අපි පවුලක් වශයෙන් අපි හැමෝම එකමුතු இந்த முழு உறுதியத்தோடும் தேசத்தை ஆசீர்வதிப்போம். අපි මුළු හදවතින්ම අපේ දේශයට අපි ආශිර්වාද කරමු. இந்த கொள்ளை நோய்க்கு உட்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். ඒ වගේම මෙවැනි අසංගත රෝගවලට අයත්ව සිටිනා වූ ඒ අය ගැන අපි විශේෂයෙන් යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். අපි යාඥා කරමු. கிருபை இன்றைய ஆண்டவரே, කරුණාවන්ත දෙවි පියාණනි, இந்த காலை வேளையிலே මේ යහපත් දැසෙන நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக අපේ එකමුතුව நாங்கள் ஜெபிக்கிறோம். අපි යාඥා කරනවා. தூயவரே, සුදාත්ම இன்னைக்கு எங்கள் தேசத்துக்கு ஏற்பட்டிருக்கிற අද අපේ දේශයට ඇති වෙලා තිබෙනා වූ இந்த கொள்ளை நோய், ඒ වගේම இல்லாவிட்டால் இந்த අසංගතය, இந்த கொரோனா வைரஸ் ඒ වගේම මේ කොරෝනා වෛරස් එක எங்கள் தேசத்திலிருந்து அகன்று போகும். අපේ දේශය තුලින් සම්පූර්ණයෙන් වත් ஆண்டவரே, වෙන්න. எங்கள் தேச மக்களை நீங்க பாதுகாத்து. ස්වාමිනී අපේ දේශයේ වැසියන් වහන්සේ ආරක්ෂා කරගන්න. ஆண்டவரே, பெரியோர் சிறியோர் ஆண்டவரே இந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ඒ වගේම ස්වාමිනී පුදා දරුවන් පවා ඒ වගේ වැඩිහිටියන් ස්වාමිනී මේ රෝගයට අයත්ව සිටිනවා. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලවන්ත ලේඛන கல்வாரி இயேசுவின் ரத்தம் කල්වරිත්තේ වැගුවා වූ නිර්මල ලේවලින් மரித்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த அந்த ஞாபகம் ඒ වගේම මැරිලා නැවත උත්ථාන වුණා වූ යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් ஆண்டவரே, பாறைக்கும் வாசனை வீசக்கூடிய ஞாபகம். ඒ වගේම ස්වාමිනී ඔබ වහන්සේගේ බලවන්ත ඒ මහිමය ஆண்டவரே, அந்த ஞாபகத்தின் அந்த ரத்தத்தின் ஆண்டவரே பிள்ளைகளை விடுதலை ස්වාමිනී බලය කරන කොටගෙන ඒ කරන කොටගෙන ස්වාමිනී මේ සෙනගව නිදාස් எங்கள் කරන්න தேசத்தை ஆசீர்வதிங்க. අපේ දේශයට වහන්සේ ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே, எங்களுடைய இந்த தேசத்தின் ஜனாதிபதிக்காக ඒ ஜெபிக்கிறோம். වගේම ස්වාමිනී අපේ රටේ ජනාධිපතිතුමා ගැන பிரதமந்திரிக்காக ஜெபிக்கிறோம். අගමැතිතුමා ගැන යාඥා කරනවා. ஆண்டவரே, சுவாமி இந்த வேளையிலே விசேஷமாக ස්වාමිනී මේ මොහොතේදී அவருடைய විශේෂයෙන් ஆலோசனை குழுக்காக ஜெபிக்கிறோம். ඔවුන්ගේ ස්වාමිනී උපදේශ කණ්ඩායම ගැන යාඥා කරනවා. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே சுகாதார குழுவினர்களுக்காக வைத்திய குழுவினர்களுக்காக ඒ ஜெபிக்கிறோம்.
වගේ අපි ආඥා කරනවා ස්වාමිනේ වෛද්‍යවරු වෙනුවෙන් ඒ වගේම ස්වාමිනේ සෞඛ්‍ය කණ්ඩායම ගැන ආඥා කරනවා. ஆண்டவரே முப்படைக்காக போலீஸ் படைக்காக ඒ ஜெபிக்கிறோம். වගේම ස්වාමිනේ ද්‍රව්‍ය හමුදාව ගැන පොලිසිය ගැන අපි ආඥා කරනවා. அவர்களை ஆசீர்வதிங்க. ස්වාමිනේ වහන්සේලාට அவர்களுக்கு நல்ல ආශිර්වාද ஞானத்தையும் அன்பையும் கொடுங்க. ස්වාමිනේ වහන්සේලාට තවත් දැනුම ඒ වගේම ස්වාමින් වහන්සේගේ ආරක්ෂාව ඕට වහන්සේලා தேசத்தின் தலைவர்களோடு சேர்ந்து ஆண்டவரே தேச மக்களை பாதுகாக்க ඒ වගේම ස්වාමිනේ දේශීය නායකයන් සමග එකමුතු වෙලා මේ දේශීය වැසියන්ව ආරක්ෂා அவர்களுடைய කරගන්න. பிரயாசத்துக்காக நன்றி சொல்லுவோம். ස්වාමී ඔවුන්ගේ වෙහෙස මහන්සිය ගැන අපි ඔබට ස්තුතිවන්ත நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க. වහන්සේට ආශිර්වාද ஆண்டவரே කරන්න. குடும்பங்களை பொறுப்பெடுங்க. ඒ වගේම ස්වාමිනේ යාළගේ පවුල් ගැන අපි அவருடைய ආඥා குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்தவரை பொறுப்பெடுங்க. ස්වාමිනේ ඔවුන්ගේ පවුලේ හැම සමාජිකයෙක් ගැන අපි ආඥා அவர்களை කරනවා. ரத்தத்தால மூடி மறைத்து பாதுகாக்க ඔබ වහන්සේගේ ලේවලින් ඔවුන් වහන්සේ ආවරණය කරමින් ඔබ වහන්සේ ආශිර්වාද ஆண்டவரே කරනවා. அவர்களுக்கு சுகத்தை ඔබ கொடுங்க. වහන්සේ උන්ට සුවය ලබා දෙන්න. ஆண்டவரே இந்த ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே தரணும். මේ හැම කෙනෙක්ම ඔබ වහන්සේගේ ශුද්ධ වස්ත්‍ර අපි බාර කරනවා. தகப்பனே எங்கள் தேசத்துக்காக மாத்திரமல்ல ස්වාමිනේ අපේ දේශයට පමණක් නෙවෙයි. உலகத்தில் எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ස්වාමිනේ මේ මුළු ලෝකෙම හැම රටක් ගැනම අපි ආඥා இந்த කරනවා. கொரோனா வைரஸ் கூடாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாடையும் நீங்க මේ பொறுப்பெடுங்க. කොරෝනා වෛරසය තුලින් ස්වාමිනේ ඒ වගේම මේ පැතිරිලා තියෙන හැම රටක් ගැනම අපි ආඥා அவர்களை කරනවා. குணமாக்குங்க ஆண்டவரே. ස්වාමිනේ හැම කෙනෙක්ම ඔබ වහන්සේ அந்த සුවපත් கோர சிலுவை சிந்தப்பட்ட ஜீவ ரத்தம் ස්වාමිනේ ඔබ වහන්සේ අප වෙනුවෙන් වැගුරුවාවේ කුරුසියේදී නිර්මල ලේ கல்வாரி இயேசுவின் திரு ரத்தம் ඒ වගේම කල්වරේදී වැගුරුවාව නිර්මල ලේ කරුණු ஒவ்வொரு நாடுகளையும் இருக்கிற ஜனாதிபதி ஆண்டவரே அதே போல சுகாதார குழுவினர்கள் ஆண்டவரே சுவாமி அதுக்காக பாடுபட்டு பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ස්වාමිනේ හැම රටකම ඉන්නා වූ ජනාධිපතිවරු ඒ වගේම ස්වාමිනේ මේ රෝගයට අයත්ව සිටිනා වූ හැම ජනතාවක් ඒ වගේම ස්වාමිනේ සෞඛ්‍ය කණ්ඩායම් ව්‍යානනේ මේ රෝගයෙන් ස්වාමි මනුෂ්‍යයන්ව නිදහස් කරන්න වෙහෙස මාස් වෙන හැම කෙනෙක් ඔබගේ දෑතර බාර කරමින් යාඥා எத்தனையோ කරනවා. எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் மரித்து போகிறார்கள். ස්වාමිනේ වගේම ස්වාමි දහස් ගණන් සෙනඟ අද මරණයට පත් மிக வேதனைக்குரிய ஒரு காரியமானது. ස්වාමිනේ මේක වේදනාවට පත් වෙනා වූ කාරණාවක්. ஆண்டவரே அநேகர் பரலோகத்தை சொந்தமாக்காமல் ස්වාමිනේ අද බොහෝ මනුෂ්‍යයන්ට ස්වාමිනේ ස්වර්ග රාජ්‍ය හිමි කරගන්නට බැරුව அவர்கள் மரித்து போகிறார்கள். ස්වාමිනේ උන් මිය යනවා ස්වාමිනේ. ஆனபடியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ඒ නිසා පිතා ඕනකමින් යාඥා இந்த කරනවා. மரண எண்ணிக்கை குறைய வேண்டும் ஆண்டவரே. ස්වාමිනේ මරණ ගණනය ස්වාමිනේ අඩු වෙන්න இந்த ඕනේ. ஜனங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. ස්වාමිනේ වගේම ස්වාමි මිනිස්සු ස්වාමිනේ මාස්ටර් පියාණනිය උන් පසුතැවිලි වෙන්න அவர்கள் ඕනේ. மனம் திரும்ப வேண்டும். ස්වාමිනේ උන් සම්පූර්ණයෙන්ම උන්ගේ හදවත් වෙනස් වෙන්න கர்த்தராகிய ඕනේ. இயேசுவை நம்மளும் விசுவாசிக்க வேண்டும் என்று ඒ ஜெபிக்கிறோம். වගේම හැම මිනිසෙක්ම පසුතැවිලි වෙලා ස්වාමිනේ යේසුස් වහන්සේව අදාන්න විශ්වාස කරන්න ඕනේ කියලා අපි இந்த நம்ம ආඥා කරනවා. ரத்தத்தினால் மாற்றுமே திவ்ய சுகம் உண்டு என்பதை நம்ம விசுவாசிக்க உதவி செய்யலாம். ස්වාමිනේ වහන්සේගේ ලේ කන්නකොටගෙන ස්වාමිනේ හැම මිනිසෙකුටම සුවය තිබෙන බව ඔවුන් තේරුම් ගන්න ඕනේ කියලා අපි ආඥා කරනවා. தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். අපි යටහත් යාඥා தாழ்த்தி ஜெபிக்கிறோம். අප යටහත් කරමින් යාඥා இயேசுவின் කරනවා. நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. යහපත් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා. ஆமென். இந்த காலை வேளையிலே මේ උදෑසන நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் இருந்த ஒரு பகுதியை பார்க்க අපි போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ යම් කොටසක් අපි බලන්න යනවා. எங்களுடைய தேசத்துக்கு இப்படி ஒரு காரியம் நேரிட்டு இருக்கின்ற ඒ பொழுது වගේම අපි දන්නවා අද අපේ දේශය තුළ ඇති වෙලා තිබෙනා මේ වාතාවරණය தேவனுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ දරුවන් ඇටියට අපිට යම් වගකීමක් තිබෙනවා. என வேதம் சொல்லுகிறது எங்களுக்கு உத்தரவாதம் உண்டு என்று. මොකද දේව වචනේ කියනවා මේ ගැන අපිට වගකීමක් තිබෙනවා කියලා. ஏன்னா நாங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். මොකද අපි යේසුස් වහන්සේව අපේ ජීවිතයට පුද්ගලික ගැලවුම්කාරයෙක් ඇටියට අපි පිළිගන්න நாங்கள் තිබෙනවා. தேவனுடைய பிள்ளைகளாக ඒ වගේම අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටිනවා. ஆனாலும் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ඒ වගේ අද අපි දකිනවා බොහෝ කිතුණු දරුවන්ගේ ජීවිත තුළ உண்மைத்துவம் இல்லாமல் இருக்கிறது. ඒ වගේම අවංකභාවය නැතුව තිබෙනවා. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் இருக்கிறது. ඒ වගේම ස්වාමීන් වහන්සේ කෙරේ බය වීම උන්ට නැතුව තිබෙනවා. வேதம் சொல்லுகிறது ඒ වචනේ කියනවා நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துடையவர்கள் அல்ல என்பதை குறித்து. ඒ වගේම අපි ලෝකේ ජීවත් වුණත් අපේ ලෝකෙට අයත් අය නොවේ කියලා. ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறது? නමුත් අද මොකක්ද සිදුවෙන්නේ? நாங்கள் உலகத்திலே உள்ளவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? உலகத்தோடு இணைந்து செயல்படுகின்றோம்.
අද අපි ලෝකේ ජීවත් වුණත් ලෝකෙට අයත්ව අද අපි ජීවත් වෙනවා. எங்கள் உலகத்தார்களை போலயே நாங்க வாழ்ந்து මොකද கொண்டிருக்கிறோம். ලෝකයේ මනුෂ්‍යයන් මෙන් අපි අද ජීවත් වෙනවා. என்னால் இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிற என்னுடைய தலையங்கம் தான் ඒ වගේම අද දවසේ මම ඔබ සමග බෙදා ගන්නට යනා වූ මාතෘකාව නම් பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கின்றான். යක්ෂයා බොරුකාරයා සහ බොරුවේ පියාව සිටිනවා. ஆனபடியால் அவன் தந்திரமானவன். ඒ නිසා ඔව් අරිම කපටි. இனி ஆனபடியால் இன்றைக்கு அநேகர் இந்த வார்த்தை இந்த காரியத்துக்கு ඒ கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். වගේම අද බොහෝ අය මෙවැනි දේවල් වලට යටහත්ව සිටිනවා. என்றால் இன்றைக்கு அவர்கள் பயம் இல்லாமல் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் எந்த நேரமும் அவர்கள் போய் ඒ பேசுவார்கள். වගේම අද බොහෝ අය දෙවියන් වහන්සේට බය වෙන්නේ නැතුව කිසිම දොස් දැමීමක් නැතුව ඔවුන් බොරු කතා කරනවා. கிறிஸ்தவர் பிள்ளைகளுக்கு எந்த பயமும் இல்லை. ඒ වගේම කිතුණු දරුවන් ඇටියට මේ ගැන ඔවුන්ට කිසි දෙයක් ගැන බයක් නැතුව සිටිනවා. ஆனபடியால் இன்றைக்கு மற்றவர்கள் கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் சொல்றார்கள் இல்லாட்டி அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் எங்களுக்கு இந்த வாழ்க்கை. ඒ වගේම අද කිතුණු නොවන අය කිතුණුවන් දෙස බලමින් ඔවුන් ප්‍රශ්න කරනවා ඇයි මොවුන් මේ ආකාරව ජීවත් වෙන්නේ කියලා. வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் பொய்யன். මොකද දේව වචනය අපිට සඳහන් කරනවා යක්ෂයා බොරුකාරයෙක් அவன் කියලා. ஆதி முதல் கொன்ற பொய்யனா ඒ இருக்கின்றான். වගේම පටන් ගැනීම සිටම ඔහු බොරුකාරයෙක්ව සිටිනවා. ஆனபடியால் இன்றைக்கு நாங்க என்ன செய்கின்றோம்? அவனுடைய பொய்யில சிக்கி இன்றைக்கு நாங்க சபைக்குள்ள இந்த பொய்யை கொண்டு ඒ வந்திருக்கோம். වගේ අද කිතුරුවන් ඒ යක්ෂයාගේ බොරු වලට රැවටිලා ඒ වගේ මේ බොරුකාරකමට පංගුකාරයෙක් වෙලා අද සභාව තුල ඕන ආකාරව ක්‍රියා කරනවා. நான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். අපි පළවෙනි යොහාන් 3 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය අපි කියවමු. පව් කරන තැනැත්තේ යක්ෂයාගෙන්ය. මක්නිසාද යක්ෂයා පටන් ගැන්මේ සිට පව් කරන්නේය. දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාණන් ප්‍රකාශ කරනු ලැබුවේ මේ පිණිසය. එනම් යක්ෂයාගේ ක්‍රියා විනාශ කරන පිණිසය. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். என் அன்பானவர்களே, நாம் பார்க்கின்றோம் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் வெளிப்படுவதற்கான காரணம் பிசாசுடைய கிரியைகள் அழிக்கத்தக்கதாக. දෙවියන් වහන්සේගේ වචනය අපිට ප්‍රකාශ කර තිබෙනවා. දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා මේ ලෝකෙට පැමිණියේ යක්ෂයාගේ ක්‍රියාවන් විනාශ කරන්නට. ஏன்னா நாங்க பார்க்கின்றோம், நாங்க பாவம் செய்கிறது பிசாசுடைய ஒரு கிரியை. මොකද පව් කරන එක යක්ෂයාගේ ක්‍රියාවක් කියලා දේව වචනය අපිට සඳහන් කරනවා. நான் உங்களோட ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை முன்வைக்க ඒ விரும்புகின்றேன். වගේම දෙවියන් වහන්සේගේ වචනය තුන යම් දෙයක් ඔබ ඉදිරියේ තබන්නට මම කැමතියි. மிகவும் அழகான ஒரு சம்பவம். ඒ වගේම හොඳ සිත්වීමක්. நாங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்க 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ඒ වගේම අපි උප්පත්ති පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ සිට 17 වෙනකම් අපි කියමු. සතරවෙනි ගංගාව ප්‍රාග්‍ය. ස්වාමී වූ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා රැගෙන ඒදන් උයන බවන්ටත් බලාගන්ටත් එහි පදිංචි කරවූ සේක. ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාට ආඥා කරමින් නුඹට උයනේ සියලු ගස් වලින් කැමති ලෙස කන්න පුළුවන්. එහෙත් යහපත හා නපුර දැනගැනීමේ ගහෙන් කන්ට එපාය. මක්නිසාද එයින් කෑ දවසෙහි ඒකාන්තයෙන් නුඹ නසින්නේ යැයි කීසේක. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நாங்க பார்க்கின்றோம், இந்த 15வது வசனத்தை பார்க்கும் போது අපි 15 වෙනි පදයේ දෙස බලන විට ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும் போது උප්පත්ති දෙවෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ දෙස අපි බලන විට தேவன் மனுஷனை ஏதோ தோட்டத்தை பண்படுத்தத்தக்கதாக அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தார். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව රැගෙන ඒදෙන් වෙන වවන්ට බලා ගන්න උන්වහන්සේ සැලසුවා. அது மாத்திரமல்ல,
ඒ විතරක් නෙවෙයි அதை பராமரிக்க அதை பார்த்து கொள்ற மனுஷனாகிய ஆதாமுக்கு சொல்றாரு இது எல்லாத்தையும் உனக்கு அனுபவிக்கலாம் என்று. ඒ ආදාම්ව ඒදෙන් උයනේ පදිංචි කරලා දෙවියන් වහන්සේ කියනවා ඔහුට මේ ඒදෙන් උයනේ තිබෙන හැම දෙයක්ම භුක්ති විඳින්න පුළුවන් කියලා. ஆனாலும் தோட்டத்தின் அதுக்கு பிறகு வசனம் 14 தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம் என்று சொல்றாரு. ඒ වගේම දෙවියන් වහන්සේ කියනවා ඒ හැම ගස්වලම නුඹට කෑම කන්නට පුළුවන් නුඹත් ඒ උයන මැද තියෙන ගහේ ඵල කන්නට එපා කියලා. 17வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் காணுகிறோம். ඒ වගේ 17 වෙනි පදයේ දේශ බලනකොට අපි දකිනවා. ஏனென்றால் அது நன்மை தீமையை அறியத்தக்கதான ஒரு மரம். මොකද ඒ පදේ සඳහන් කර තිබෙනවා යහපත සහ නපුර දැනගැනීමේ ගසක් කියලා. இது எங்களுடைய வாழ்க்கைக்கு சட்டங்கள் அவசியம். මොකද අපේ ජීවිතවලට අනුපනත් අවශ්‍යයි. ஏன்னா ஒரு குடும்பத்தை எடுக்கும் சொன்னா குடும்பம் பெற்றோர் பிள்ளைகள் ஒன்றா இருக்கும் போது ඒ වගේම අපි පවුලක් ගත්තාම දෙමව්පියෝ දරුවෝ එකට ජීවත් වෙන විට பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கட்டளை கொடுப்பார்கள். ඒ වගේම දෙමව්පියෝ දරුවන්ට අණ කරනවා. இல்லாவிட்டால் அவர்களுக்கு நல்லது கெட்டதை சொல்வார்கள். එහෙම නැත්නම් යහපත නපුර ඒ දරුවන්ට කියා දෙනවා. இது நீங்க செய்யக்கூடாது, இது செய்ய வேணும். ඒ කියන්නේ ඔයගලන් කළ යුතු දේ මොනවාද කර නොකරන දේ මොනවාද කියන එක දරුවන්ට කියා இது දෙනවා. அந்த மாதிரி நான் பார்க்கிறோம். தேவன் மனுஷனை வைத்து மனுஷனுக்கு சொல்றாரு இது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாமானா தோட்டத்தின் விருட்சத்தில் உள்ள நடுவில் உள்ள அந்த விருட்சத்தை கனியை புசிக்க வேண்டாம் என்று. මුත් ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේලා මනුෂ්‍යව ඒදෙන් උයනේදී පදිංචි කරවලා උන්වහන්සේ කිව්වා මේ හැම ගසකින් උඹට කෑම කන්නට පුළුවන්. නමුත් ඒ උයනේ මැද තියෙන ගහේ ඵල කන්නට එපා කියලා. ஆனால் நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்துக்கு வாசிப்போம். අපි උපාධි 3 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදේ කියවමු. සර්පයා වනාහි ස්වාමි වූ දෙවියන් වහන්සේ සෑදූ වනයේ කවර සත්වයෙකුටත් වඩා ප්‍රයෝග සහිත වූයේය. ඌද ඇත්තටම උයනේ කොයි ගසකින්වත් කන්ට එපාය කියා දෙවියන් වහන්සේ කීවාදයි ස්ත්‍රියගෙන් ඇසීය. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நாம் பாதிப்ப அழகாக இந்த 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது? මේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදේ මොනවද අපිට සඳහන් කරන්නේ? சர்ப்பமானது தந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தது. ඒ වගේම සර්පයා අපි දකිනවා එතන උපක්‍රමශීලීව ක්‍රියා කරනවා. வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு தந்திரம் உள்ளது. මොකද දේව වචනේ සඳහන් කරනවා උපක්‍රමශීලීව இந்த ක්‍රියා කරනවා. பிசாசானவன் தந்திரமாக இந்த சர்ப்பத்தை பயன்படுத்தினார். ඒ වගේම අපි දකිනවා මේ යක්ෂයා උපක්‍රමශීලීව සර්පයාව පාවිච්චි කළා. இந்த இடத்துல நான் காணுகின்றோம் மனுஷனுக்கு தேவன் கட்டளையிட்டு கொடுத்திருக்கிற நேரத்திலே மனுஷனை பிடிக்க முடியாததுனாலே மனுஷனிடத்துல ஸ்திரீயிடத்துல வந்து தந்திரமாக காரியத்தை ඒ பேசுகிறார். වගේ අපි දකිනවා දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයාට මේ දේ අණ කරලා තිබුණා. නමුත් අපි දකිනවා සර්පයා නැත්නම් යක්ෂයා ඇවිල්ලා ස්ත්‍රීව ඒ අවස්ථාවේදී පාවිච්චි කරනවා. இதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ என்று ஒரு கேள்வியோட கேட்க ஆரம்பிக்கின்றார். මේ ගසෙන් කන්නට එපා කියලා කිව්වද කියලා ප්‍රශ්නාර්ථයක් තබනවා. ஆனால் நான் பார்க்கின்ற 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே තුන්වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදයේදී நாம் காண்ற அந்த வசனத்திலே ஸ்திரியானவர் பதில் கொடுக்கிறது. ඒ වගේම ඒ දෙවෙනි පදයේ ස්ත්‍රිය උත්තර දෙන එක අපි දකිනවා. ஆனா புசிக்கலாம் என்று சொல்றார். නමුත් ඒක කන්නට පුළුවන් කියලා කියනවා. நான் பார்க்கிறது புசிக்கலாம் என்று. කන්නට පුළුවන් කියලා ஆனா කියනවා. புசிக்கலாம் என்று சொல்லி சும்மா இருக்கல. නමුත් ඒක කන්න පුළුවන් කියලා නිකන් හිටියේ නෑ. கர்த்தர் இல்லாட்டி ஆண்டவர் சொல்லாத ஒரு வார்த்தையை கூட்டி சொல்றதை நாங்க வாசிக்கிறோம். ඒ වගේම දෙවියන් වහන්සේ කියපු නැති වචනයක් එකට එකතු කරලා කියන එක අපි මෙතනදී දකිනවා. ස්ත්‍රීද උයනේ ගස්වල ගෙඩි කන්ට අපට පුළුවන. එහෙත් දෙවියන් වහන්සේ නුඹලා නොනසින පිණිස උයන මැද තිබෙන ගහේ ගෙඩි කන්ටවත් ඊට අත ගසන්නවත් එපායයි කීසේකයි සර්පයාට කීවාය. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பாருங்க அந்த வசனம் என்ன எவ்வளவு தெளிவா சொல்கிறது. බලන්න මේ පදේ පැහැදිලිව අපිට දකින්නට පුළුවන්.
தோட்டத்திலே உள்ள எல்லா மரத்திலுள்ள புசிக்கலாம். ඒ උයනේ තියෙන හැම ගසකින්ම ගෙඩි කන්නට ஆனால் පුළුවන්. நடுவிலே உள்ள அந்த விருட்சத்தின் பலனை புசிக்க வேண்டாம். නමුත් ඒ උයන මැද තියෙන ගහේ ගෙඩි කන්නට එපා. அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ඒක අත ගසන්නත් එපායි කියලා කිව්වා කියලා ඈ කියනවා. இது சொல்லாத ஒரு வார்த்தை. ඒක දෙවනස් කියපු නැති அது වචන. வேதத்தில் தெளிவாக බලන්න දේ ஆண்டவரை වචන. தொட வேண்டாம் என்று சொன்னார். දෙවනස් කිව්වා අත ගසන්න එපා அந்த කියලා. ஸ்திரீ ஒரு வார்த்தையை கூட்டி சொன்னார். මෙතනදී මේ ස්ත්‍රිය වචනයක් වැඩි කරලා இதுக்கு කියනවා. காரணம் என்ன? මේකට හේතුව මොකක්ද? 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிற தந்திரம். ඒක තමයි තුන්වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සඳහන් කර තිබෙන ඒ උපක්‍රමශීලීව. என்ன பிசாசானவன் சொல்றான், යක්ෂයා කියනවා நாங்கள் புசிக்கும் நாளிலே எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவரை போல இருப்போம் ඒ என்று. වගේම මේ ගෙඩි කාපු දවසක උඹලගේ ඇස් විවෘත වෙලා දෙවියන් වහන්සේ මෙන් වෙනවා කියලා. எப்படி நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் தந்திரம் உள்ளவன். ඒ වගේ අපි දකිනවා යක්ෂයා හරි කපටි. அவன் தந்திரமா காரியங்களை செய்ய ඒ முயற்சிப்பான். වගේම යක්ෂයා කපටිකමෙන් බොහෝ දේවල් කරන්න උත්සාහ දරනවා. ஆனா வேதம் எங்களுக்கு சொல்றது, නමුත් දේව වචනේ අපිට කියනවා நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக අපි ඉතාමත් විමසිල්ලෙන් පැහැදිලිව අපි ඉන්නට ඕනේ. நாங்கள் ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு ஜெபத்தில் எங்களோட வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார். ඒ වගේම අපි දෙවියන් වහන්සේගේ සම්බන්ධතාවයෙන් අපි අවදිව සිට යාඥාවෙන් ඉන්නවා. அவனுடைய தந்திரம் எங்களை மேற்கொள்ள முடியாது. ඒ වගේම යක්ෂයාගේ කපටිකම් වලින් අපිට කවදාවත් අපි ඒකට වැටෙන්නේ නැහැ. இங்க நாங்கள் பார்க்கின்றோம், விசேஷமாக විශේෂයෙන් අපි දකිනවා இன்னைக்கு அநேக பெண்கள் ஏமாற்றப்படுறார்கள், இல்லாவிட்டால் ஏமாறுறார்கள். ඒ වගේ අද ගොඩාක් ස්ත්‍රී පක්ෂය බොහෝ දේවල් වලට රැවටෙනවා. காரணம் என்னது? හේතුව මොකක්ද? தந்திரங்கள்ல சிக்குகின்றார்கள். ඒ වගේ අපි දකිනවා කපටිකම් වලට උන් රැවටෙනවා. சில வழியில ஆண்களும் இப்படியே தான். ඒ වගේ සමහර පුරුෂ පක්ෂණත් ඒ ආකාරයි. சிறு லாபங்களுக்காக அல்லது சிறு சிற்றின்பங்களுக்காக நாங்கள் சிக்கின்றோம். ඒ වගේම తాවකාලිකව ලැබෙනා වූ ලාභය උදෙසා සමහර අවස්ථාවන් වලදී උන් කපටිකම් වලට අසු වෙනවා. அப்படியான தெரிந்த புத்தியுள்ளவர்களா ஜீவிப்பது மிகவும் அவசியம். ඒ නිසා අපි අවදිව ඉඳලා ජීවත් වීම වැදගත්. ஏன்னா அவன் பொய்யனும் பொய்யின் பிதாவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. මොකද දේ වචනේ කියනවා යක්ෂයා බොරුකාරයා සහ බොරුවේ அவன் කියන්නේ. ஆதி முதல் பொய் சொல்லுகிறவன். පටන් ගැනීමේ සිටම බොරු කියන කෙනෙක්. ஆனபடியால் அவன் அந்த பொய்யை தந்திரமாகத்தான் எங்கள் மத்தியிலே உபயோகிப்பான். ඒ වගේම ඒ බොරුව කපටිකම් තුලින් අපේ ජීවිතවලට ඕක කතා කරනවා. சில நேரத்துக்கு இதுக்கு நாங்க பிரித்து வைத்திருக்கிறோம். අපි සමහරට මේවට එක එක වෙන් කරලා තිබෙනවා. வெள்ளை பொய் கருப்பு பொய் என்று. ඒ කියන්නේ සුදු බොරු කළු බොරු කියලා අපි ඒවට නම් කරනවා. வேதம் சொல்றது பொய் தான். මොකද දේව වචනේ අපිට පැහැදිලි කියනවා බොරුව බොරුවමයි කියලා. பிசாசு பொய்யனும் பொய்யின் பிதாவும். ඒ වගේම යක්ෂයා බොරුකාරයා සහ බොරුවේ පියාය. நாங்கள் கவனமாக நாங்கள் தெரிந்த புத்தியுள்ளவர்களாக அவனுடைய வஞ்சகங்கள்ல சிக்காத வண்ணம் நாங்கள் கவனமாக செயல்பட ඒ வேண்டும். නිසා අපි අවදිව සිට ප්‍රවේශමේ යක්ෂයාගේ කපටිකම් වලට අසු නොවන පරිදි අපි ජීවත් වෙ යුතුයි. நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க போன்றோம். තව දෙයක් බලන්න යනවා. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். මතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය. තවද මොහු මගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය. මොහු කෙරෙහි ඉතා ප්‍රසන්නව සිටිනේ අහසෙන් හඬක් විය. அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. நான் பார்க்கின்ற இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், இந்த 17வது வசனத்திலிருந்து நாங்கள் இதை கேட்டிருக்கிற ஒரு சம்பவத்தில் அவர்கள் நாங்கள் வாசித்து இருக்கின்றோம். ඒ වගේම මේ මතේ සුවාරංචි පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදේ කියා තිබෙනදී අපි අසලා තිබෙනවා. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அந்த இயேசு வருகிறார் ஞானஸ்தானம் ඒ பெறுவதற்கு. වගේ අපි දකිනවා යෝහන් බෞතිස්ම දෙන අතරදී යේසුස් වහන්සේ ස්ථානෙට පෙමිණියා. இயேசு வந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். යේසුස් වහන්සේ ඇවිල්ලා බෞතිස්ම ලබා அவர் ගන්නවා. ஞானஸ்தானத்தை பெற்று கரையேறும் போது ඒ වගේම යේසුස් වහන්සේ බෞතිස්ම අරගෙන ගොඩ වෙනකොට வேதம் தெளிவாக சொல்லுகிறது, දේව වචනේ අපිට පැහැදිලිව පෙන්වු කරනවා. வானம் திறக்கப்படுகிறது. ආස විවර වුණා. என்ன சொல்லுகிறார்? මොකද කියන්නේ? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கின்றேன். මෝ මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය මොහු කෙරේ ඉතාමත් ප්‍රසන්නව இவர் සිටිනවා. என்ன நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය මොහු කෙරේ මා ප්‍රසන්නව සිටිනවා කියලා. அது எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியம். බලන්න කොච්චර ලස්සන සිදුවීමක්ද இப்ப කියලා. ஆண்டவர் சொல்றதை எல்லாருக்கும் கேக்குது. ඒ වගේම උන්වහන්සේ කියන දේ මේ හැමෝටම ඇහෙනවා. என்ன கேக்குது? මොකක්ද ඇහෙන්නේ? இவர் என்னுடைய நேசகுமாரன்.
මොහු මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය. நான் பார்க்கின்றோம் அன்னைக்கு யோவான் ஸ்நானகருக்கு கேட்டுச்சு, ඒ වගේම යොහන්ද බෞතිස්තයෙකුට හැවුණා. அன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு கேட்டிருக்கும், එතන හිටපු සමහර සෙනඟට මේක හැයිලා பிசாசுக்கு තිබෙනවා. கேட்டிருக்கும், ඒ වගේ යක්ෂයාට මේක හැයිලා තිබෙනවා. இயேசுக்கும் கேட்டுச்சு. යේසුස් වහන්සේට මේක හැවුණා. பிதா சொல்லுகிறார், පියාණන් වහන්සේ කියනවා இவர் என்ன நேசகுமாரன், මොහු මාගේ ප්‍රේමවන්ත இவரில் පුත්‍රයාය. நான் பிரியமா இருக்கிறேன். මොහු කෙරේ මා ප්‍රසන්නව සිටිමි. ஆனால் நாங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு போவோம். අපි මතයෝ 4 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ බලමු. එවිට පරීක්ෂකයා උන්වහන්සේ වෙතට ඇවිත් ඔබ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා නම් මේ ගල් රොටි වෙන්ට අණ කරන්නයි කීවේය. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? 4 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ මොකද සඳහන් කරන්නේ? அப்பொழுது பிசாசானவன் தேவனுடைய குமாரன் இயேசுவானிடத்துல வந்து சொல்கிறான், එවිට මේ පරීක්ෂාකාරයා උන්වහන්සේ ළඟට යේසුස් වහන්සේ ළඟට ඇවිල්ලා කියනවා நீ தேவனுடைய குமாரனானால், ඔබ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා නම් அது எவ்வளவு ஒரு காரியத்தை பாருங்க. බලන්න කුයි විදිහට ஒரு පැහැදිලි கேள்விக்குறியோடு அவன் இயேசுவை நாடுகிறான். ඒ වගේම ප්‍රශ්නාර්ථයක් සමග යේසුස් වහන්සේ වෙතට ළඟ இல்லாவிட்டால் அவனோட தந்திரத்தை அவன் உபயோகிக்கிறான். ඔබගේ කපටිකම ඔහු එතනදී පාවිච්චි කරනවා. அவனுக்கு தெரியும் இயேசு தேவனுடைய குமாரன் என்று. ඒ වගේම යක්ෂයා උදාකාරව දැනගෙන සිටියා அவன் යේසුස් கேட்கிறான், நீ වහන්සේ தேவனுடைய පුත්‍රයා. குமாரனானால், ඒතෝ ප්‍රශ්නයක් අහනවා ඔබ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා නම් குமாரனானால் දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා නම් இந்த கல்லை அப்பமாக்கும். මේ ගල් රොටි වෙන්න අණ කරන්න இந்த කියලා. சூழ்நிலை, இந்த கல்லை அப்பமாக்கும் சொல்ற சூழ்நிலை மிகவும் தேவையான ஒரு சூழ்நிலை. ඒ වගේ මේ ගල් රොටි වෙන්න අණ කරන්න කියලා කියපු මේ අවස්ථාව ඉතාමත් වැදගත් අවස්ථාවක්. ஏன்னா இயேசுவானவர் ராப்பகல் 40 நாள் முடியாமல் புசியாமல் அவர் உபவாசித்திருக்கிறார். මොකද යේසුස් වහන්සේ රෑ දවස් 40ක් උන්වහන්සේ නිර්හාරව යාඥා කරපු අවස්ථාව. அப்படியான ஒரு உபவாசத்தை முடித்துட்டார். දැන් යේසුස් වහන්සේගේ නිර්හාර කාලය අවසන් වෙච්ච මොහොත. அவனுடைய தந்திரத்தை அவன் உபயோகிக்கிறான் சரியான இடத்திலே சரியான நேரத்திலே. ඒ වගේම හරි වෙලාවෙදී හරි මොහොතේදී යක්ෂයාගේ කපටිකම මේ ස්ථානදී පාවිච්චි என்ன කරනවා. சொல்கிறான்? ඔව් මොකද කියන්නේ? சரியா? நீ தேவனுடைய குமாரன், அந்த கல்லை அப்பமாக்கும். ඔබ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා නම් මේ ගල් රොටි වෙන්න අණ කරන්න இந்த කියලා කියනවා. அப்பம் தேவையானது. මොකද මේ රොටි ඒ අවස්ථාවේදී අවශ්‍ය අවස්ථාවක්. ஏன்னா 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 ஆண்டவராகவும் இருக்கிறார். මොකද උන්වහන්සේ 100%ක් දේවත්වයේ සහ 100%ක් මනුෂ්‍යත්වයේ තිබුණු කෙනෙක්. அவருக்கு மனுஷனுக்கு இருக்கிற உணர்வுகள் அவருக்கு இருந்தது. ඒ වගේම මනුෂ්‍යයන්ට තිබෙන ඇඟීම් උන්වහන්සේට තිබුණා. தாகமா, පිපාසයද, பசியா, බඩගින්නද, உணர்வுகளா, ඒ වගේ හැඟීම්ද எல்லாம் இருந்தது. හැම දෙයක්ම තිබුණා. ஆனால் பாருங்க, அந்த நேரத்தை பார்த்துதான் அவனுடைய தந்திரத்தை அவன் உபயோகிக்கிறான். மிகவும் பெருமதி வாய்ந்தது இந்த நேரத்துல சாப்பாடு. ඒ වගේ අපි දකිනවා ඉතාමත් වැදගත් අවස්ථාවක තමයි යක්ෂයා උපක්‍රමශීලව කපටිකමෙන් ඒ අවස්ථාව ප්‍රයෝජනට ගන්නේ. நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும். ඔබ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා නම් මේ රොටි ගල් වෙන්න අණ කරන්න කියලා. இயேசுவானவரோ அவனுடைய சொல்லுக்கு அவனுடைய தந்திரங்களுக்கு அவர் அகப்படவில்லை. නුඹ යේසුස් වහන්සේගේ කපටිකමට රැවටුනේ නැහැ. ஏன்னா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ඒ වගේම சொல்லப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේදී යක්ෂයාට උත්තර දෙනවා මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මන සියලු වචන වලින් ජීවත් වෙනවා. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல මනුෂ්‍යයා රොටි පමණකින් නොව தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே ஜீவிப்பார்கள். දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් ප්‍රකාශ වෙන වචන වලින් ජීවත් වෙනවා කියලා. தந்திரக்காரன் அவரை விட்டு ஓடி போனார். ඒ වගේම පරීක්ෂාකාරයා උන්වහන්සේගෙන් ඉවත් நாங்க වෙනවා. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நாங்க தேவனுடைய பிள்ளைகளாக, நாங்க எங்களுக்குள்ள அந்த ஆதிக்கம் இல்லாவிட்டு அவன் ரத்தத்தினால முதிரிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாங்களும் அவனுடைய இடத்துல எங்களுக்கு ஜெயம் பெறலாம். ඒ වගේම අපි දකිනවා අපි අවදිව සිටිනවා නම් අපි ප්‍රවේශයෙන් ඉන්නවා නම් අපි දකිනවා අපටත් පුළුවන් මේ පරීක්ෂාකාරකේ මෙවැනි අවස්ථාවලදී ජය ලබා ගන්නට. இந்த காலை வேளையிலே මේ උදෑසන நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? අපේ ජීවිත අපි උන්වහන්සේගේ හස්තයට බාර කරමුද? அவருடைய தந்திரங்களுக்கு அகப்பட மாற்றோம் என்று தீர்மானம் ඒ எடுப்போம். වගේම අපි තීරණයක් ගමුද අපේ ජීවිතවල යක්ෂයාගේ කපටිකම් වලට මම අහු වෙන්නේ නැහැ நான் කියලා. தேவனுடைய பிள்ளை, මම දෙවියන් වහන්සේගේ நான் දරුවෙක්. ரத்தத்தினால முதிரிக்கப்பட்டவன், මම උන්වහන්සේගේ ලැබෙන මුද්‍රාලා நான் උපදින. මම ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன். ගැලවීම ලැබපු කෙනෙක්.
அவனுடைய தந்திரம் உபாயம் என்னை மேற்கொள்ள ඒ முடியாது. වගේම ඔහුගේ කපටිකම්, ඒ වගේම ඔහුගේ උපක්‍රමශීලී දේවල් වලට මම අහු වෙන්නේ නැහැ කියලා. ஏன்னா நான் இயேசுவின் ரத்தத்தினால හේතුව முத்திரிக்கப்பட்டேன். තමයි මම යේසුස් වහන්සේගේ ලේවලින් මුද්‍රා ලැබුවා වූ කෙනෙක්. அவர் உண்மை உள்ளவர். උන්වහන්සේ අවංක. அவர் ஆசீர்வதிக்க கூடியவர். උන්වහන්සේ ආශිර්වාද කරන්නා වූ දෙවියන් நாங்கள் වහන්සේ. ஜெபம் செய்வோம். අපි ආඥා කරමු. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, කරුණාවෙන් පිරුණා වූ දෙවියන් வானத்துக்கும் பூமிக்கும் தகப்பனே, මහසටත් පොළොවටත් දෙවියන් වහන්සේ. இந்த தந்திரக்காரனானவர் මේ කපටිකමේ යක්ෂයා இன்றைக்கு மனுஷனை ஏமாற்றி අද මනුෂ්‍යව රවට්ටමින් ஆண்டவரே மனுஷனுடைய வாழ்க்கையில வியாகுலங்களை உண்டு பண்ணி මනුෂ්‍යයාගේ ජීවිතවලට වියෝවල්කම් ඇති කරමින් இன்னைக்கு மனுஷர்கள் தேவ பயம் இல்லாமல் අද මනුෂ්‍යෝ දෙවියන් වහන්සේට බය වෙන්නේ නැතුව பொய் சொல்றவர்களாக බොරු කියනා වූ අය මෙන් ஆண்டவரே பொய்யின் பிதாவுடைய பிள்ளைகளை போல ඒ වගේම ඒ බොරුවේ පියාගේ දරුවන් මෙන් அவர்கள் வாழ்கிறார்கள். අද ජීවත් වෙනවා. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே දෙවියන් වහන්සේ මේ அவர்கள் ஒரு උදෑසන தீர்மானம் ඒ எடுக்கிறார்கள். වගේම ඔවුන්ගේ ජීවිතවල තීරණයක් ගන්නවා. உங்களுக்கு பயந்து ඔබ වහන්සේට බයව உங்களை நேசித்து ඔබ වහන්සේට ප්‍රේම உங்கள் කරනවා. ரத்தத்தினாலே உத்திரிக்கப்பட்டு ඒ වගේම ඔබ වහන්සේගේ ලේවලින් මුද්‍රාව உங்களுடைய ලැබුවා. பிள்ளையாக ඔබ වහන්සේගේ உங்களுடைய දරුවෙක් மகனாக ඔබ වහන්සේගේ உங்களுடைய පුත්‍රයෙක් மகளாக ඔබ වහන්සේගේ දියණියෙක් ඇටියෙ வாழ்வதற்கென்று ජීවත් වෙන්න ඕනේ කියලා தீர்மானம் எடுக்கிறோம். ඔවුන් තීරණ ගන්නවා. அதுக்காக நன்றி சொல்றோம். ස්වාමිනී ඒ නිසා ඔබට ස්තුතිවන්ත ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ස්වාමිනී මේ උදෑසන அவனமாக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ස්වාමිනී එලෙස තමගේ ජීවිතය ඔබට කැප කරන්නා හැම කෙනෙක්ව ஆசீர்வதிங்க. වහන්සේ ආශිර්වාද அன்றைக்கு කරනවා. இயேசு பதில் சொல்றது போல එදා යේසුස් වහන්සේ උත්තර දුන්නා වගේ மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல මනුෂ්‍යයා රොටි වලින් පමණක් தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே දෙවියන් பிழைப்பார்கள். වහන්සේගේ මුඛයෙන් නික්මවන වචන වලින් ජීවත් உங்களுடைய වෙනවා. பிள்ளைகள் வார்த்தையினாலே ஜெயமெடுக்க உதவி செய்யும். ස්වාමිනී වහන්සේගේ දරුවන්ට ඔබගේ වචනෙන් ජය ගන්න ඔබ වහන්සේ උදව් உங்களுடைய කරනවා. பிள்ளைகள் ரத்தத்தினாலே ஜெயமெடுக்க உதவி ඔබ செய்யும். වහන්සේගේ දරුවන් ඔබ වහන්සේගේ ලේවලින් ජයග්‍රහණය කාලේ උදව් ඉවරෙන්නේ. කරන්නේ මේ උදෑසනේදී. இந்த செய்தியை கேட்டு தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ස්වාමිනී මේ වචනය මේ පණිවිඩය අසමින් තමාගේ ජීවිතයේ තීරණ ගන්න හැම කෙනෙකුටම ஆசீர்வதிங்க. ඔබවහන්සේ ආශිර්වාද කරන්නට. ஆண்டவரே அவருடைய தனிப்பட்ட காரியங்களை ஆசீர்வதிங்க. දෙවියන් වහන්සේ ඔබගේ පුද්ගලික ජීවිතයට அவருடைய குடும்ப ආශිර්වාද தேவைகளை ஆசீர்வதிங்க. ඔබගේ පවුලේ අවශ්‍යතාවයන් அவருடைய වහන්සේ பொருளாதார தேவைகளை ඔබගේ ஆசீர்வதிங்க. ආර්ථිකයට වහන්සේ அவருடைய ආශිර්වාද தொழில் කරන්නට. வியாபாரங்களை ඔබගේ ஆசீர்வதிங்க. රැකියාවන් அவருடைய ව්‍යාපාරවලට போக்குவரத்தை ආශිර්වාද ஆசீர்வதிங்க. කරන්නට. පියාණනි ඔවුන්ගේ ගමන් මාර්ගවලදී ඔබ වහන්සේ උන්ව ආරක්ෂා කරන්න. ஆண்டவரே தந்திரங்கள் அகப்படாதபடிக்கு ස්වාමිනේ කපටිකම් වලට ඒ දරුවා අසු නොවන எல்லா பொருளாதார பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை ඒ වගේම பாதுகாக்க ස්වාමිනේ හැම ආර්ථිකත්වයෙන්ද වාසික දරුවන් වාසිය ආරක්ෂා நீங்க කරගන්න. முற்றிலும் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. වාසිය මුළුමනින්ම බාර ගන්න. நல்ல இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. යහපත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ ඔබ සියලු